எல்லா துதிகணம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கிட்டே உண்டாகட்டும். உங்களை அன்போடு இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். You are most welcome to the covenant of the day. Today is the 3rd April 2025 and Thursday. Hallelujah. சரி, நாம் தொடர்ந்து பவுலுடைய ஆலோசனையை பார்ப்போம். ஆவியானவர் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்லுகிறார் என்று கொஞ்சம் ஆழமாக நாம் வார்த்தைகளை வாசித்து தியானிக்கும் பொழுதுதான் சத்தியங்களை அறிய முடியும். இல்லைன்னா மேலோட்டமாய் மேய்ந்துக்கிட்டு போயிடுவோம். இப்பதானே இருக்கிற இடத்த விட்டுட்டு எங்கேயோ மேய்ஞ்சிட்டு போயிடுவோம். நீங்க அப்படிதான் செய்யறாங்க. இருக்கிற இடத்துல வசனத்தை கவனிச்சு கேட்டு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து வாழாமல் அப்படியே அங்கங்கமா மேய்ஞ்சிக்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்கிறாங்க. கடைசியில ஒன்னும் இல்லாம போயிடும். சரிங்களா? ஒப்பு கொடுங்க, வசனத்தை கேட்போம். இன்றைக்கான வசனம் 2 கொரிந்தியர் 8:7. 2 Corinthians chapter 8 verse 7. But as we have won in everything, in faith, in speech, in knowledge, in all diligence, and in your love for us, see that you abound in this grace also. Amen. அல்லாமல் விசுவாசத்திலும் போதிப்பதிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேல் உங்கள் அன்பிலும் மற்ற எல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகி இருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும். புரியுதுங்களா? பவுல் என்ன சொல்றாரு? ஆவியானவர் நீ விசுவாச வாழ்க்கையை ஆண்டவருக்கு மகிமையாய் வாழ்ற என்ன சொல்றாரு பாருங்க. விசுவாசத்துல, போதிப்பதுல, அந்த அறிவில, அப்புறம் எல்லா விதத்திலும் நீ ஜாக்கிரதையா இருக்கிற, ரொம்ப கவனமா இருக்கிற, வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ்ற, அப்புறம் எங்கள் மேல் அன்போட எங்க கிட்ட அன்பா இருக்கிற, ஊழியக்காரங்கிட்ட அப்போஸ்தலர்கிட்ட அன்பா இருக்கிற, மற்ற எல்லா காரியத்திலும் நீ பெருகி இருக்கிற. ஹல்லேலூயா. அப்போ விசுவாச வாழ்க்கையில ஆண்டவர் பவுல் அந்த கொரிந்து சபையே நீ எல்லாவற்றிலும் வளர்ந்திருக்கிற. ஆனா அது மட்டும் போதாது, தர்ம காரியத்திலும் நீங்கள் வளர வேண்டும். யூ மஸ்ட் grow in giving. ஹல்லேலூயா. அதற்கு யாரை ஒப்பிட்டு சொல்லுகிறாரு? மகதேலுடைய சபை. பாடுகள், தரித்திரம், ஆமாதானே, சோதனை, இவைகள் மத்தியிலே அவர்கள் சந்தோஷமாய் கொடுத்தார்கள். நீங்கள் விசுவாசத்தில் எப்படி ஆழமா இருக்கிறீங்க, ஆனா தர்ம காரியத்திலும் நீங்கள் வளர வேண்டும், நீங்கள் கொடுக்க வேண்டும், உதவ வேண்டும் என்று அவர்களை உற்சாகப்படுத்துறாங்க. அருமையானவர்களே, as you are bound in everything you are good. எல்லாத்தையும் நீ செய்கிற, ஆனா அந்த தர்ம காரியம் அப்படின்னா என்ன கொஞ்சம் குறைவா இருக்குன்னு சொல்ல வர்றாரு. அதிலையும் நீ பெருகி கொடுக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன் என்று பவுல் அங்கே அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். இன்னைக்கு நமக்கும் ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறார். ஒருவேளை நீ ஆவியில நிரம்பி ஆண்டவருக்குள்ளே மிக பெரிய மகிமையான வாழ்க்கை, நீ சாட்சியான வாழ்க்கை வாழலாம், சந்தோஷம். ஆனால் தர்ம காரியத்திலே நீ எப்படி இருக்கிறாய்? பொருளாதாரத்திலே நீ எப்படி ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாய் கொடுக்கிற? அதுவும் கட்ட இருக்க வேண்டிய ஒரு நல்ல ஒரு தரம், நல்ல ஒரு குவாலிட்டி. நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். அருமையான பேர் சபையில தலைவரா இருப்பாங்க, சபையில எல்லாத்திலும் வழி நடத்துவார்கள். ஆனா கொடுப்பதிலே அவர்கள் பின்வாங்கி இருப்பார்கள், கொடுக்க மாட்டாங்க, கொடுக்கவே மாட்டாங்க. எப்படிங்க? அது முரண்பாடா இல்லை? இங்கே பார்க்கிறோம், ஒரு சபை தரித்திரத்துல இருக்கிறாங்க, கஷ்டத்துல, their life was cursed and in poverty, but Paul witnessing, they're giving abundantly. அப்படியே கொடுக்கறாங்க, எப்படியோ கொடுக்கறாங்கய்யா. சாட்சி சொல்றாரு. இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படிப்பட்ட கொடுக்கறதுல எவ்வளவு சாட்சியா இருக்கிறோம்? கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். வேணும்னு எதிர்பார்க்கறல்ல, ஆசீர்வாதம் வேணும்னு கேட்கறல்ல. ஆண்டவர் அதுக்கு ஒரு வழி சொல்றார். நீ இருக்கிறத உண்மையா இரு, கொடு, நான் உனக்கு கொடுப்பேன். நல்ல ஒரு வார்த்தையை ஆண்டவர் இன்றைக்கு விதைத்திருக்கிறார். யோசித்து பாருங்க, ஒப்பு கொடுங்க. நான் மனம் திரும்ப வேண்டிய இடத்துல மனம் திரும்பி கர்த்தருக்கு மகிமையான காரியங்களை செய்ய ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி, உங்களுடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தர்ம காரியங்களிலே நாங்கள் வளர வேண்டும். ஏழை எளியவர்களுக்கு, கஷ்டப்படுகிறவர்கள் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, அதாவது உன்னுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும்.
அதற்கு எங்களை நடத்துங்க, உதவி செய்யுங்க, கரம் பிடித்து நடத்தி உன் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் மீது உங்களுடைய வல்லமை கடந்து செல்லட்டும். உம்மை நோக்கி பார்க்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். என் பிரதர் சிஸ்டர், அருமையான சகோதரனே சகோதரியே, தர்ம காரியத்தில் நீ எப்படி வளர்ந்திருக்கிறாய்? அப்படின்னா கொடுக்கிறதுல நீ எப்படி இருக்கிற? கொடுக்கிறாயா? யோசிச்சு பாரு, ஒப்புக்கொடு. எஸ், கர்த்தர் உங்களுடைய ஆசீர்வதிப்பார். டேக் கேர். God bless.